வணக்கம். முருகப்பெருமானினருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 56வது பாடல். சங்கைத்தான் ஒன்றுத்தான் இன்றியே நெஞ்சிலே சஞ்சல ஆரம்ப மாயன் சந்தோடே குங்கும அலங்கிருத ஆடம்பர சப்ரம ஆனந்த மாயன் மங்கைமார் கொங்கைசேர் அங்க மோகங்களால் வம்பிளே துன்புறாமே வன்குகா நின் சொரூப பிரகாசம் கோடே வந்து நீ அன்பில் ஆழ்வாய். கொஞ்சமும் சந்தேகமில்லாமல் மனதில் சஞ்சலம் கொண்டுள்ள மாயையின் தொடக்கத்தில் இருந்தே அகப்பட்டவனும் சந்தனத்துடன் குங்குமம் இவைகளால் சிங்கார ஆடம்பரம் செய்து கொண்டு பரபரப்பான களிப்பும் ஆனந்தமும் கொண்ட இந்த மாயையில் அகப்பட்டவனுமாகிய நான் விளைமாதர்களின் மார்பகம் முதலான அங்கங்களின் மேலுள்ள அந்த மோகங்களால் வீணாக துன்பம் கொள்ளாமல் முருகப்பெருமானே, வள்ளல் தன்மை வாய்ந்த எங்கள் குகனே, உனது திருவுருவமான பேரொளியுடன் நீ வந்து அன்புடன் என்னை ஆண்டருள்க என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானுடைய சிறப்பம்சங்களை நமக்கு காட்சிப்படுத்துகிறார். கங்கை சூடும் பிரான் மைந்தனே, அந்தனே கந்தனே விஞ்சை ஊரா. முருகப்பெருமானே, நீங்கள் யார்? கங்கையை தலையில் சூடியுள்ள பிரானாகிய சிவபெருமானின் மகனே, அழகனே, கந்தப் பெருமானே, வித்தையுள் சிறந்தவர்கள் ஊர்களில் வாழ்பவனே. அதோடு நிறுத்திவிடாமல் அடுத்தது இந்திரனே புகழ்ந்த வீரனே என்பதை எவ்வளவு அழகாக சுட்டி காமித்திருக்கிறார் என்றால், கம்பி ஆது இந்திர லோகங்கள் காயென்று அவ் ஆகண்டலேசன் சொல்வீரா. நாங்கள் நடுக்கம் கொள்ளாதவாறு எங்கள் பொன்னுலகை காத்தருள்க என்று முறையிட்ட அந்த ஆகண்டலேசன் என்னும் இந்திரனே புகழ்ந்த வீரனே, செம்கைவேள் வென்றிவேல் கொண்டு சூர் போன்றவே சென்று மோத்தும் பிரதாபா. செங்கையில் உள்ள ஆயுதமாகிய அந்த வெற்றிவேலை கொண்டு சூரன் அழியவே சென்று அவனை தாக்கிய கீர்த்தி உள்ளவனே என்று நம் முருகப்பெருமானுடைய வீரதீர செயலையும் சுட்டி காமித்து அடுத்ததாக யாரெல்லாம் நம் முருகப்பெருமானை தொழுதார்களாம்? செம்கண்மாள் பங்க சாணனன் தொழும் ஆனந்தவேள், சிவந்த கண்களை உடைய திருமாலும் தாமரையில் வாழும் பிரமனும் தொழுகின்ற ஆனந்தமான முருகவேளே என்று அவருடைய பெருமைகளை இன்னும் பெருமைப்படுத்தி கூறி கடைசி வரியை எப்படி நிறைவு செய்கிறார் என்றால், செந்தில்வாழ் தம்பிரானே, திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் எங்கள் தலைவனே என்று இந்த பாடல் வரிகளை நிறைவு செய்கிறார். நன்றி.